கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களுக்கு அற்புதமான அதிசயமான ஆரம்பங்களை, ஆசீர்வாதத்தின் ஆரம்பங்களை செய்வார் என்று உறுதியாய் நம்புவோம். இந்த மாதத்திலே ஒரு அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிப்போம். அது இப்பொழுதே இந்த ஆரம்ப காலங்களிலே தொடங்கும்படியாய், அதை தொடங்கவும் முடிக்கவும் கர்த்தர் வைராக்கியமாய் இருப்பார் என்ற விசுவாசத்தோட தேவ சமூகத்திலே வருவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு எத்தனை விதமான சேலஞ்சுகள், சவால்கள் இருந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் எத்தனை விதமான பாடுகளும் உபத்திரவங்களும் தடைகளும் அரண்களும் சிறையிருப்புகளும் இருந்தாலும் சரி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு முன்னே கடந்து போகிறவர் என்பதை நாம் நிச்சயமாக நம்பித்தான் ஆக வேண்டும். ஐயா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னது போலவே என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த ஜெப வேளையிலே தவறாமல் கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் ஜீவனையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். மாத்திரமல்ல, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஐயா, எத்தனை தேவைகள், உபத்திரவங்கள், எத்தனை நெருக்கடிகளிலே நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்ப கதைகளுக்கும், ஐயா, உங்கள் ஊழியங்கள் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் முன்பாக அவரே முன்னே கடந்து செல்லுவார், தடைகளை நீக்கி போடுவார். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜீவனையும் நன்மையையும், ஐயா, மரணத்தையும் தீமையையும், இன்னும் கவனிங்க, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று அவர் சொன்னது அந்நிய ஜனங்களை பார்த்து அல்ல, தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லி இருக்கிறார். நன்றாக கவனிப்போம். நாம் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஆகஸ்ட் மாசமாக இருந்தாலும் சரி, அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி, அந்த எந்த நாள் எந்த வருடமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நீதியாய் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு, ஐயா, அவருடைய வார்த்தையை நம்பி, கற்பனைகளை கட்டளைகளை நம்பி விசுவாசித்து காத்திருந்து, அவர் தருகிற வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நீங்கள் நன்மையை எடுத்துக்கொள்ள முடியும், ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியும். ஐயா, நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு அல்ல சாபம், உங்களுக்கு அல்ல தீமை, உங்களுக்கு அல்ல மரணம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக இவைகள் வைக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை கர்த்தரே சொன்னது போல கர்த்தரே அதை உங்களுக்கு முன்பாக வைத்திருந்தாலும், நாம் நன்மையானவைகளை, மகிமையானவைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதிலே நிச்சயமாக ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. நன்றாக கவனியுங்கள். இந்த ஒரு மாதத்தின் தொடக்க காலத்திலே, ஐயா, நாம் இதை தியானிப்பது நலமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது அற்புதமான அதிசயமான ஆரம்பம் இந்த ஆகஸ்ட் தொடக்கத்திலே நடக்கும் என்று விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும். அது தேவனுடைய சந்நிதியில் இருந்து வரும். அவரே உங்களுக்காக தம்முடைய, நல்ல கவனிய, நம்முடைய தகப்பன், நாம் யாரை நம்பி, யாரை விசுவாசித்து, யாரை நோக்கி பார்க்கிறோமோ, யாருடைய பிள்ளையா, யாருடைய வீட்டாராய், யாருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோமோ, அவரே நமக்காக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஓடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். நன்றாக கவனியுங்கள். உபாகமம் 28:14 இருந்து பிற்பகுதியிலே சொல்லப்பட்ட அநேக பிரச்சனைகளோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, இது எனக்கு சாபமா, இந்த கடன் எனக்கு ஒரு சாபமா, அல்லது இந்த வியாதி ஒரு சாபமா, அல்லது இது ஒரு என்னை மரணத்தை நோக்கி கொண்டு செல்கிறதோ, அல்லது இந்த நஷ்டமும் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் என்னை கொடுமையிலும் கஷ்டத்திலும் ஆழ்த்திவிடுமோ
என்று நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாய் நடந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே அதை காண முடியவில்லை. என் சத்துருக்கள் எல்லாம் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் சிதறி போனது போல் இல்லை. ஒரு வழியாய் வந்தார்கள், 2 வழியாய் வந்தார்கள், 3 வழியாய் 7 வழியாய் என்னை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியும். ஒருவேளை நாங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் சபிக்கப்பட்டவர்கள் போல் இருக்கிறோம். போகையிலும் வருகையிலும் எனக்கு அநேக துன்பங்களும் உபத்திரவங்களும் சேலஞ்சுகளும் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இது எல்லா சாபத்தையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இவர்கள் எவைகளினாலோ, நம்முடைய அறியாமைகளினாலோ அல்லது நம்முடைய அறிவீனங்களினாலோ அல்லது கர்த்தருடைய வார்த்தையே சொல்லுகிறது போலவே, ஓ என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள், துக்கங்கள், குடும்ப உபத்திரவங்கள், கடன்கள், கஷ்டங்கள் என்று சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தரே சொன்னது போல ஒருவேளை நாம் அகப்பட்டிருந்தாலும் நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ உபாகமம் 28 அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இருக்கிறது. அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். அந்த கெட்ட குமாரன் என்கிற அந்த இளைய குமாரன் பல்வேறு கஷ்டங்களோடும் உபத்திரவங்களோடும் வறுமையிலும் கஷ்டத்திலும் ஐயா வேதனையிலும் உழன்று கொண்டிருந்தான். ஒரு நாளிலே அவனுக்கு விசேஷமான காரியம் ஒன்றும் வந்து சேரவில்லை. ஒருவேளை அவன் எதை எதிர்பார்த்தானோ அவைகள் எல்லாம் வரவில்லை. ஆனால் ஒரு நாளிலே அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அதுதான் அந்த மனுஷனுக்கு டர்னிங் பாயிண்ட். அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே வெற்றி திருப்பு முனை வந்தது. ஐயா செழிப்பும் சந்தோஷமும் சௌக்கியமும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் வந்தது அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்பதை நாம் நிச்சயமாய் மறந்துவிடக் கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த மனிதன் அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அந்த அறியாமையிலே அழிந்து சிறைப்பட்டு போன சூழ்நிலையில் இருந்து அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமாய் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை அவன் நினைச்சு போனா, அவருடைய தகப்பன் வீட்டிலே அநேக ஊழியர்கள், வேலைக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானோ இத்தனை அவஸ்தையும் கஷ்டமும் கண்ணீரும் வறுமையிலும் அகப்பட்டிருக்கிறேன் என்று வேலைக்காரன போலாவது நான் வாழணும்னு சொல்லி அங்கே கடந்து சென்றவனுக்கு இருந்த ஆச்சரியங்களும் அதிசயமான காரியங்கள் நிச்சயமாய் அருமையான தேவ பிள்ளைகளே அவனை ஆச்சரியத்திலே அதிசயத்திலே மூழ்கடித்திருக்கும். நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள். உபாகமம் 28 பிற்பகுதியிலே சொல்லப்பட்ட எந்த காரியத்தில் இருந்தும் நாம் விடுதலை பெறும்படியாய், அது போன்ற எந்த கஷ்டமும் துக்கமும் கவலையும் கடனும் கண்ணீரும் வியாதியும் வறுமையும் தரித்திரியமும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுபட்டு மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் சொல்றதை பாருங்க. 28:1 சொல்லுகிறார், இன்று ஓ மைட்டி காட், நாளை அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வருடம் அல்ல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மாற்றமே இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். எப்பொழுது சொல்லப்படுகிறது? இன்று நான் உனக்கு விதிக்கிற ஐயா இவைகள் எல்லாம் எப்பொழுது வந்து பலிக்கும்? அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அது இப்பொழுது இன்று தொடங்கும் என்று விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டுமோ, உங்களுக்கு என்ன காரியங்கள் வந்து சேர வேண்டுமோ அவைகள் எல்லாம் இன்று, ஓ மைட்டி காட், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஒரு உண்மையும் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற ஒரு உன்னதமான வழியை பிடித்துக் கொள்ளுங்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஐயா, நான் எங்கே தவறி இருக்கிறேன்? நான் எங்கே தவறவிட்டேன்? எங்கே நான் வழி தப்பி நடந்தேன்? எந்த இடத்திலே நான் இடது பக்கமாய் வலது பக்கமாய் சரிந்தேன்? எங்கே என்னுடைய பிரயாணம் எல்லாம் தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் போல் ஓடி போயிற்று? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அங்கே இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை, அங்கே இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வாருங்கள். ஐயா, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகட்டும். எங்கோ
உங்களுக்காய் என் தெய்வமே என்னை பரிசுத்தப்படுத்தும் கேளுங்க. ஐயா, நீர் எங்களுக்கு விதிக்கிற கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும்படியாய் உண்மையும் உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற பாக்கியம் உண்டாகட்டும். கேளுங்க ஆண்டவரை நோக்கி அருமையான தேவ பிள்ளைகளே. ஏன் எனக்கு இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை கஷ்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், வியாதிகள், துக்கங்கள், ஐயா கடனும் கஷ்டமுமாய் இருந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேன், ஏன் எதற்காக எனக்கு இந்த பாடுகள் என்று நன்றாக சிந்தித்து பாருங்கள் தேவ சமூகத்திலே. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் வெறுமனே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் ஒருவேளை வராமல் போகலாம். ஒருவேளை கிருபை உங்களுக்கு வரும் என்று அது வராமலே போகலாம். ஒருவேளை நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும் என்று அது நடக்காமலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர் சொன்ன கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு உறுதியாய் கீழ்ப்படியும் பொழுது அது நிச்சயமாய் நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் கற்பத்தின் கனிகள் எல்லாம் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உங்கள் குடும்பமே ஆசீர்வாதமாய் இருக்கும். மாற்றமே இல்லை. இது ஒன்று செழிப்பின் உபதேசம் அல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அவருடைய வீட்டாராய் வாழுகிற அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் பரிசுத்த ஜாதியாய் வாழுகிற பிள்ளைகளுடைய சுதந்திரம். இது பரிசுத்தவான்களுக்கு என்றும் பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் என்றும் அவர்களுக்காக என் தேவனாகி கர்த்தரை வைத்திருக்கிற சுதந்திரம் என்று உங்களுக்கு அது தொடங்கும்படியாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதை நம்புங்கள். ஐயா, இது கொஞ்ச நாளைக்கு முன்ன கேட்டது போல இருக்கிறதே என்று நினையாதிருங்கள். இதை நீங்கள் அடிக்கடி அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகமும் அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அவர் சொங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கஷ்டம் வரும்போது, பயம் வரும் பொழுது, ஐயா தொட்டு விடுவேனோ தொலைந்து விடுவேனோ என்ன நடக்குமோ என்று தெரியாத பொழுதெல்லாம் இதை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழுங்கும் உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாய் நிச்சயமாய் மறந்து விடாதிருங்கள். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறி போவார்கள். அது எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சேதப்படுத்துவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. ஐயா, உறுதியாய் விசுவாசியுங்கள், உறுதியாய் சத்தியத்திலே நடவுங்கள், பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். இது யோசுவா கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, நமக்கு வரவேண்டிய நன்மைகளையும் நமக்கு வரவேண்டிய மேன்மைகளையும் மகிமைகளையும் தடுப்பதெல்லாம் வேறு எவனும் அல்ல. இந்த உலகத்திலே அதை தடுப்பதற்கும் அழிப்பதற்கும் கெடுப்பதற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஐயா, உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு வரவேண்டிய நன்மைகள், கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை தடுக்கிறவைகள் ஏதோ நம்மிடம் இருக்கிற சில வேளைகளிலே தென்படுகிற சின்ன சின்ன குற்றங்களும் குறைகளும் அவற்றை நாம் நீக்கிவிட்டால் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கற்பத்தின் கனியும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இந்த நாளிலே ஒரு நிச்சயமான முடிவெடுங்கள். கர்த்தாவே, உம்மை விட்டு நாங்கள் விலகி போன காலங்கள் போதும் சுவாமி. உம்மை ஐயா அரைகுறையாய் தேடின காலங்கள் போதும் சுவாமி. ஜெப வேளையிலே அற்பமும் சொப்பமுமாய் கொஞ்சமாய் நிர்விசாரமாய் நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் இனி இல்லாதபடி ஒரு ஜெபத்திலே உற்சாகமாய் தரித்திருக்கிற, ஜெபத்திலே நீண்ட நேரம் தரித்திருக்கிற என் தேவனோடு வாழுகிற வேத தியானத்திலே பைபிள் தியானத்திலே நாங்கள் அதிக நேரங்களை செலவழித்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மகிமையும் மேன்மையும் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏற்ற காலத்திலே ஐயா, நீ நல்ல ஆசீர்வாதமான மழையை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெய்ய செய்யும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நடக்க வேண்டிய திருமணங்கள் எல்லாம் விரைவாய் நடக்கும்படியாய், திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, அவன் அநேகருக்கு மத்தியிலே இவர்கள் அற்பமும் சொற்பமுமாய் எண்ணப்படாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருந்தே மகிமையும் மேன்மையுமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் வியாபாரத்திலும் தொழிலிலும் இருக்கிறார்களோ கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர்
கர்த்தர் ஐயா இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தாவே ஓ லார்ட் உமக்கு இந்த உம்முடைய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடனிலும் கஷ்டத்திலும் ஓ லார்ட் அதனால் வந்த நஷ்டத்திலும் அவமானத்திலும் வெட்கத்திலும் கூனி குறுகி போயிருக்கிற பிள்ளைகள் இனி இவர்கள் ஐயா இவர்களுக்காக திறக்க போகிற உம்முடைய மகிமையான அற்புதமும் அதிசயமான நல்ல பொக்கிஷ சாலையில் இருந்து நீர் இவர்கள் கையின் பிரயாசங்களை பிள்ளைகளை வருமானத்தை நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இவர்களை நீர் மாற்றுகிறதுக்காக இவர்கள் நீயோ இனி கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த சாபமும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடி இன்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாபங்களுக்கும் விரோதமாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளையா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அவன் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சொந்த ஜனமாய் கர்த்தருடைய வீட்டாராய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் தேவ சமூகத்திலே அனுதினமும் இந்த அதிகாலை ஜப வேளையிலும் இரவு நடுஜாம ஜப வேளைகளிலும் தீர்க்க தரிசன வசனங்களை கேட்டு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற அற்புதமான தேவ வார்த்தைகளை விசுவாசத்தோடு நம்பி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயமும் அற்புதமும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே உம்மை நன்றி செலுத்துகிறோம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் ஐயா இவர்கள் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் இவர்கள் வாழ்ந்து உமக்கே உன்னதமான அற்புதமான சாட்சியாய் இவர்களும் இவர்கள் சந்ததியும் இந்த பூமியிலே ஓடாடி என்றென்றைக்கும் உமக்கும் உம்முடைய ராஜ்யத்திற்கும் அடையாளமும் அற்புதமுமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யாரெல்லாம் இவர்களை அற்பமாய் கேவலமாய் பார்த்தார்களோ யார் யாரெல்லாம் இவர்களை அற்பமும் குப்பையுமாய் பார்த்தார்களோ எல்லா ஜனங்களுக்கும் கண்களுக்கும் முன்பாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீர் இவர்களை மேன்மையாய் வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா உம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற ஞானமுள்ள இருதயத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நல்ல ஜபாவியை உம்முடைய பிள்ளைகளின் மீது ஊற்றும்படியாய் ஜபாவியை மன்றாட்டின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவும் உண்டாகாதபடி ஐயா ஒரு வியாதியும் ஒரு துன்பமும் ஒரு சத்துருவும் ஒரு பொல்லாத பிசாசின் ஆதிக்கமும் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி இன்று ஒரு அதிசயம் உண்டாகட்டும். இன்று ஒரு அற்புதமும் அதிசயமான வாழ்க்கை இவர்கள் வாழ்க்கையிலே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதை தொடங்கவும் நன்றி செலுத்துகிறோம். அதை முடிக்கவும் செய்து முடிக்கவும் நீ வைராக்கியமாக இறங்கினேன் என்று சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கின உம்முடைய மகிமையின் கரம் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஐயா ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லா விதமான சேலஞ்சுகள் இந்த வருடமாவது அல்லது இந்த மாதமாவது ஒரு நன்மை உண்டாகாதா, ஒரு செழிப்பு உண்டாகாதா, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கடந்து வராதா, நல்ல ஒரு திட்டங்களும் கான்ட்ராக்டுகளும் கடந்து வராதா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, திருமணத்திற்காக காத்திருக்கிறோமே ஐயா, நல்ல விசாவுக்காக காத்திருக்கிறோமே, இந்த நாளிலாவது அது எங்களுக்கு கிடைக்காதா, இந்த மாதமாவது எங்களுக்கு கைகூடி வராதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இவர்களை மேன்மையாய் வைப்பீர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லாதபடி உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆந்திராவிலே ஆந்திர மாநிலத்திலே ஐயா விசாகப்பட்டினத்திலே அனக்காப்பள்ளியிலே ஆமென் துணி என்கிற இடத்திலே மற்றும் ஏழூரு ராஜமுந்திரி மற்றும் காக்கிநாடா விஜயவாடா குண்டூர் போன்ற அற்புதமான பகுதிகளிலே பட்டணங்களிலே நடக்க போகிற நம்முடைய பெரிய பெரிய ஐயா திறந்தவெளி
வெளி மைதானங்களிலே நடக்க போகிற கர்த்தருடைய கிருபையினால் நடக்க போகிற திறந்த வெளி மைதான சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வீராக. இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நூறத்தனையான ஆசீர்வாதங்களோடு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் தேவ கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறவைகள், நடக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடப்பதே வேறொன்றும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.